ஓவரா பேசுறாங்களே தவிர பாம்பெடுத்து வெளியே விட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போலி டாக்ஸுக்கும் பாரிசாலனுக்கும் நடுவில் ஒரு விவாதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருந்துச்சு. இந்த விவாதத்திற்கு போலி டாக்ஸை அழைத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா பாரிசாலன் அவர்கள். அதற்கான காரணம் என்னன்னா, இந்த போலி டாக்ஸு பாரிசாலனை ட்ரோல் பண்ணுறேன், அதாவது நான் ஆதாரங்களின் அடிப்படையில் முருகன் வந்து ஒரு இந்து கடவுள்னு நான் நிறுவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாரிசாலனுக்கு எதிராக ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அவன் சுடுதண்ணிலேயே கையை விடுவான், உன்னை சும்மாவா விடுவான் அப்படிங்கிற மாதிரி பாரிசாலன் தரவுகளோடு முருகன் தமிழ் கடவுள் தான் அப்படின்னு அவருடைய காணொலியிலேயே இந்த போலி டாக்ஸுக்கு ஒரு விளக்கம் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாரு. நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன், நீ என்ன விளக்கம் கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன், உன் கூட நான் விவாதத்தில் கலந்துக்கிட்டே தீருவேன் அப்படின்னு இந்த போலி டாக்ஸை அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்தாப்புல. அதாவது ஒரு பாக்ஸிங் மேட்ச் நடக்க போகுது அப்படின்னா முதல்ல எடுத்தவனே 2 பேர் ரிங்குக்குள்ளே போட்டு குத்திக்க மாட்டாங்க. இவனை பற்றி அவன் ட்ரிகர் பண்ணி பேசுவான், அவனை பற்றி இவன் ட்ரிகர் பண்ணி பேசுவான். இப்படியே வந்து ஒரு கோல்டு வார் அப்படிங்கிறது 2 பேருக்கு நடுவில் நடந்துகிட்டே இருக்கும். அதே போல தான் போலி டாக்ஸை மனதளவில் வேற லெவலில் பலவீனப்படுத்தி விட்டுருக்கிறான் நம்ம பாரிசாலன். பாரிசாலன் மேலே நமக்கு ஏகப்பட்ட மாற்று கருத்துக்கள் இருக்கு. நானே பால் டப்பா அப்படின்னு பல இடங்களில் விமர்சிச்சிருக்கேன். பாரிசாலனுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை உள்கட்சி பூசல். எங்களுக்குள்ள 1008 பிரச்சனை வரும், நாங்கள் அடிச்சுக்குவோம் கூடிக்குவோம். நடுவில் நீ யாரா கோமாளி அப்படிங்கிற மாதிரி இந்த போலி டாக்ஸ் பாரிசாலனை வந்து விவாதம் பண்ணி ஜெயிச்சிருவேன் அப்படின்னு எந்த நம்பிக்கையில் நினைக்கிறான்னு தெரில. 8 நிமிஷ வீடியோ போட்டு அந்த வீடியோவுடைய முடிவில் இனாம் அந்த சூப்பர் சாட்டு அப்படின்னு கேட்டு வாங்குற உனக்கே இவ்வளோ அதுப்புன்னா, உக்காந்து 10க்கு 10 ரூமில் 1 மணி நேரம் வீடியோ பேசி போடுற பாரிசாலனுக்கு எவ்வளோ அதுப்பு இருக்கும். இந்த டிபேட்டில் கண்ணை மூடிட்டு சொல்லலாம், பாரிசாலன் இந்த போலி டாக்ஸ் விக்னேஷை பின்னங்கால் பிடனியில் பட அந்த ஸ்டுடியோவை விட்டு ஓட விட போகிறது அப்படிங்கிறது உறுதி. ஒரு வழியாக பேசி முடிவு பண்ணியாச்சு. இந்த போலி டாக்ஸ் ஒரு கண்ணீர் கடிதம் எழுதியாச்சு. ஐயா சாமி, தயவு செஞ்சு டிபேட்டுக்கு வந்துறியா ப்ளீஸ்யா, உன்ட்ட எப்படியாவது நான் அடி வாங்கியே ஆகணும்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்ரு ஒன்று அனுப்பி நாளைக்கு வந்து 23ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு போலி டாக்ஸுக்கும் பாரிசாலன் அவர்களுக்கும் ஒரு நேரடி விவாதம் அப்படிங்கிறது நடக்க போகுது. முருகன் தமிழ் கடவுளா, இல்லை முருகன் வந்து இந்த சிவனுடைய பையன், விநாயகருடைய அண்ணன், பார்வதியுடைய மகன், புனையப்பட்ட கதைகளில் வரக்கூடிய கடவுளா அப்படிங்கிற விவாதம் நாளைக்கு போலி டாக்ஸுக்கும் பாரிசாலனுக்கும் நடுவில் நடக்க போகுது. முருகன் ஆரிய கடவுள் அப்படின்னு நிறுவறதுக்கு உங்ககிட்ட 10 பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னு நிறுவறதுக்கு பாரிசாலன் கிட்ட 100 பாயிண்ட் இருக்கு. பாரிசாலன் கிட்ட 100 பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த விவாதத்தில் பாரிசாலன் வெற்றி பெற்றுவாரு, இந்த போலி டாக்ஸ் விக்னேஷை வந்து அடிச்சு ஓட விட்டுருவாரு அப்படின்னு நம்ம சொல்ல வரல. இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை பற்றி நம்ம பேசி தானே ஆகணும். இதுக்கு முன்னாடி அனிமல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரவிந்த்னு ஒரு பையன் வந்தாப்புல. அவர் வந்து கோழிக்கு நீங்கள் தான் இலுமினாட்டி அப்படின்னு தம்ப்நெயில் வச்சு பாரிசாலனோட நான் விவாதம் பண்ணுவேன், தலைகளாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சாப்புல விவாதத்தில். அந்த விவாதத்தில் அந்த அனிமல் ஆக்டிவிஸ்ட் அரவிந்த பாரிசாலன் வச்சு செஞ்சது அப்படிங்கிறது பாரிசாலனை பின்தொடரக்கூடிய நபர்களுக்கு தெரியும். அதே போல பாரிசாலன் கலந்து கொள்ள போற இந்த விவாதம் அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெற்றிருக்கு. ஏன்னா இந்த பிரச்சனை எங்கிருந்து தொடங்குது அப்படின்னா, முருகன் வந்து ஆரிய கடவுள், அதாவது வடக்குல இருந்து வந்தவர், தென்பகுதிகளில் கொண்டாடப்படுறவர் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் ஜூனியர் என்டிஆர் நடிக்கிறாரு, காட் ஆஃப் வார் அப்படின்னு அந்த திரைப்படத்தினுடைய பெயர். இன்னொரு பக்கம் இங்கே தமிழில் வெற்றிமாறன் அவர்களுடைய டைரக்ஷனில் தனுஷ் அவர்களுடைய நடிப்பில் தமிழ் முருகன் அப்படிங்கிற தலைப்பில் இன்னொரு படமும் வருது. ஸோ அப்போது இந்த ஆரிய கடவுளா தமிழ் கடவுளா முருகன் அப்படிங்கிற விவாதம் சமூக ஊடகங்களில் எழுந்துக்கிட்டே இருக்கு, மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்கு. அதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்தாச்சு. தொடர்ந்து இந்த போலி டாக்ஸ் விக்னேஷ் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கான். நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வாங்க, அந்த இடத்துக்கு வாங்க, முதல்ல பேசு தமிழா பேசல வந்து நான் பேசி அட்வான்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டேனே, நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம விவாதம் பண்ணிடலாம். அது வந்து பேசு தமிழா பேசு இல்லைப்பா, பேசு சங்கி பேசு அப்படின்னு அந்த ஊடகம் ரைட் விங் பாலிடிக்ஸ் விலை போய் இந்துத்துவ சித்தாந்தங்களை பேச ஆரம்பிச்சு பல வருஷம் ஆச்சு. பாரிசாலன் அந்த பர்டிகுலர் சேனலுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம்லாம் பாரிசாலன் போறதில்ல. அப்போ ஒரு விவாதம் அப்படிங்கிறது ஒரு பொது இடத்துல நடக்கணும். பாரிசாலன் எங்க அழைப்பு கொடுக்குறாரு அப்படின்னா, நீ வந்து இந்த அனிமல் ஆக்டிவிஸ்ட் அரவிந்தும் நானும் பண்ணோம்ல ஒரு டிபேட்டு, அந்த இடத்துக்கு வா, அது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, அதை வாடகைக்கு எடுத்து நம்ம 2 பேரும் விவாதம் பண்ணுவோம் அப்படின்னு பாரிசாலன் வந்து அழைப்பு விடுக்கிறார். அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு வந்து நாங்கள் வாஸ்து பார்த்து தான் உட்காருவோம்,
ஆகும், அப்பதான் எங்களால ஒரு விவாத நிகழ்ச்சியில நாங்க வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலி டாக் சொல்றாரு. வாடா வாடா என் ஏரியாவுக்கு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஆனா பாரிசாலன் ரொம்ப தெளிவான ஆள். விவாதத்துல இவங்க தோக்க போறாங்க அப்படின்னா தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா நமக்கு எதிராக இந்த ஹிந்துத்துவ அமைப்புகளை கூட்டிட்டு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதை வந்து வேற மாதிரி திசை திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உணர்ந்த பாரிசாலன் இடத்த நீலாம் டிசைட் பண்ணக்கூடாது, நான் தான் உன்னை விவாதத்துக்கு அழைச்சேன், அப்போ நீயும் நானும் விவாதம் பண்ண போற இடம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான இடமா இருக்கணும், அங்க வந்து ஓன் தரப்புல 5 பேர் வரணும், ஏன் தரப்புல 5 பேர் வரணும், டெக்னிக்கல் டீம் எங்க டீமும் வீடியோ எடுப்பாங்க, உங்க டீமும் வீடியோ எடுத்துக்கங்க, அது நல்ல நேர்மையான மக்களுக்கு வந்து முருகன் பத்தின ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விவாதமா அமையணும். இந்த விவாதத்துல யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறா அப்படிங்கறதெல்லாம் கடந்து இந்த முருகன் வடக்குல இருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த ஜூனியர் என்டிஆர் நடிப்புல அவங்க ஒரு பக்கம் படம் எடுக்க, தமிழ் முருகன் நம்ம ஒரு பக்கம் படம் எடுக்க, எது பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி பாரிசாலனோட உட்காந்து விவாதம் பண்ணி உன்னால முதல்ல ஜெயிக்க முடியுமா? அவனுக்கு தெரியக்கூடிய தரவுகள் எந்த டாபிக்ல பாரிசாலன் இது வரைக்கும் பேசினதில்லை. வள்ளல் மீடியால தான் பாரிசாலன் நிறைய பேருக்கு தெரியும். அருண் டாக்ஸ் அப்படிங்கிற சேனல்ல பாரிசாலன் பண்ணாத பாட்காஸ்டே கிடையாது. எல்லா தலைப்புலையும் பாரிசாலன் பேசியிருக்கிறான். அவனை ஒரு விவாதத்தில் நேரடியாக உட்காந்து வீழ்த்துறது அப்படிங்கிறது நடக்காத காரியம். அதனால இந்த விஷயத்துல என்னதான் பாரிசாலன் மேல நமக்கு முரண்பாடுகள் இருந்தாலும், பாரிசாலனை நம்ம பல இடங்கள்ல வந்து பால் டப்பா அப்படின்னு கலாய்ச்சாலும், நம்ம பாரிசாலன் எல்லாருமே தமிழ் தேசிய தளத்துல பயணிக்கிறதுனால இங்க முருகன் தமிழ் கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தமிழ் தேசியவாதிகளும் நாம் தமிழர் கட்சியினரும் உடன்படுறதுனால பாரிசாலனுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த விவாத விஷயத்துல உண்மையிலேயே பாரிசாலனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. சரி, ஒரு வழியாக வந்து இந்த பிரச்சனை போய்கிட்டே இருந்தது. இப்போ வந்து போலி டாக்ஸ் வந்து ஒரு லெட்ரு போட்டு அந்த லெட்டரில் வந்து உங்கள் சைடில் இருந்து 5 பேர் வாங்க, எங்கள் சைடில் இருந்து 5 பேர் வர்றோம், நாளைக்கு காலையில் 11 மணிக்கு விவாதத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்விடேஷன், ஒரு அழைப்பு இதில் பாரிசாலனுக்கு கொடுத்துருக்காரு. பாரிசாலன் அந்த அழைப்பை ஏற்றும் இருக்காரு. அதனால் இந்த விவாத நிகழ்ச்சி நாளைக்கு நடைபெற போது, நமக்கு எப்போ டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க, எந்த சேனலில் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கிற தலைப்பில் பாரிசாலன் அவர்கள் இந்த விவாதத்தில் பங்கேற்க போகிறாரு. அவருக்கு நம்மளுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா எந்த இடத்துல முரண்படணும், எந்த இடத்துல பாரிசாலனை ஆதரிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு நன்றாக தெரியும். ஆரியர்கள், இந்த சங்கிகள் முருகனை திருடணும் அப்படின்னு எடுத்திருக்கக்கூடிய முயற்சியை பாரிசாலனுடைய நாளைய விவாதம் தவிடுபுடியாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மக்களாகிய நீங்கள் போலிடாக்ஸ் விக்னேஷுக்கும் பாரிசாலனுக்கும் நாளைக்கு நடக்க போகிற நேரடி விவாதத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே, வங்கோடிய வேலோனே, செவ்வளரி தோளோனே, எங்குடிய காப்போனே.